friends, நான் உங்க சுபைதா zacs kitchen ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. फ्रेंड्स இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ இருக்க தக்காளி விலைக்கு நம்ம தக்காளி எல்லாம் போட்டு சிக்கன் கிரேவி பண்ணனும்னு வெச்சுக்கோங்களேன். சரியான காஸ்ட்லில இப்ப தக்காளி எல்லாம் விக்குதுங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி கூட சேர்க்காம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து நீங்க உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். தக்காளி சேர்க்கறதுக்காக ருசியில எந்த ஒரு குறையும் இருக்க போறது இல்ல. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். நீங்க உங்க வீட்டுக்கு வர கெஸ்ட்க்கு கூட இந்த மாதிரி செஞ்சு நீங்க வந்து சர்வ் பண்ணலாம். கண்டிப்பா தக்காளி போடல அப்படின்ற மாதிரி யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. சோ அவ்வளவு டேஸ்டியான இந்த சிக்கன் கிரேவி வந்து எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி, அதுக்கு அப்புறம் வந்து நெய் சோறு, plain ரைஸ் இது எல்லாத்தோடையும் ஒரு சூப்பரான காம்பினேஷன்ல இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெயை நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயம் மொத்தமாக நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணிவிட்டு கையிலே லைட்டாக உதுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்துடும். இந்த ஃபுல் கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுல இந்த வெங்காயம் வதக்கிறது தான் கொஞ்சம் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு. அதுக்கப்புறம் மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு லைட்டாக வதக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வதக்காமல் ஒரு கோல்டன் ஃப்ரைடாக லைட்டாக அந்த ஃப்ரை பண்ண வெங்காயம் மாதிரி நம்ம வந்து இதை வதக்கி எடுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கலர் மாறி அந்த வெங்காயத்தோட சைட்ஸ் எல்லாமே ஒரு கோல்டன் கலரில் நம்மளுக்கு வந்து வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வதக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் ஃப்ரைட் ஆனியன் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெய் வந்து சூடாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது கரிஞ்சு போகலை, நல்ல ஒரு கோல்டன் கலர் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வெங்காயத்தை வந்து சைடில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஸோ எண்ணெய் வந்து தனியாக வந்துடும், வெங்காயம் தனியாக நம்மளுக்கு சைடில் வந்துடும். எண்ணெயை நல்லா நிறுத்திட்டு அந்த வெங்காயத்தை வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிட்டு சைடில் எடுத்து வச்சிடுறேன். வெங்காயம் வந்து ஆறட்டும். இப்போ ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். எண்ணெய் சூடாக இருக்குது. இந்த சூடாக இருக்க எண்ணெயிலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பட்டை ஒரு 4, கிராம்பு ஒரு 4-5, அதுக்கப்புறம் பிரியாணி இலை ஒரு 2, அடுத்து 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம வந்து அந்த எண்ணெய் சூடாக இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயிலே வந்து கிளறி விட்டுறலாம். அப்போ நம்மளுக்கு மசாலா வந்து கரிஞ்சு போகாது. இப்போ ஸ்டவ்வை திரும்ப நான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மசாலாஸில் வந்து நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்க 3/4 கிலோ சிக்கனை நான் வந்து சேர்த்துக்கிறேன். நான் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த பேக் லெக் இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்திருக்கேன். பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பீசஸாக எடுத்திருக்கேன். அப்போ தான் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இந்த மசாலாவோடையே நம்ம இந்த சிக்கனை எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு வாட்டி சுருள நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா எல்லாமே நல்லா வந்து வதங்கி இந்த சிக்கனோட சேர்ந்து நல்லா வந்து வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுத்ததில் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடுறேன். 2 பச்சை மிளகா 1க்கு 2 உடச்சி போட்டுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல கலர் வந்து மாறி வர ஆரம்பிச்சிருச்சு. மசாலாவோட நல்ல சிக்கன் எல்லாமே வந்து கோட் ஆயிடுச்சு. அடுத்ததில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ சிக்கனை வந்து வேகிறதுக்கு வச்சிடலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சைடில் மசாலாஸ்லாம் கடாயில் ஒட்டியிருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோன்னா அந்த மசாலா எல்லாமே நம்மளுக்கு தண்ணியில் வந்துடும். அப்புறம் மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம அதை வந்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து சைடில் வேகட்டும். அடுத்து இங்கே ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அதோட 1 கப்பு தயிர் சேர்த்து நம்ம வந்து இதை பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பிளண்ட் பண்ணி எடுக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு திக்கான கிரேவி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தயிர் சேர்க்கறதுனால நம்ம இல்லை தக்காளி சேர்க்க போகிறதே இல்லை. ஸோ தயிர் சேர்க்கறதுனால நம்மளுக்கு அந்த புளிப்பு தன்மை வந்து நம்மளுக்கு வந்து கிரேவியில் வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இதை நல்லா இந்த மாதிரி நம்ம வந்து அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனை பார்த்துடலாம் நல்லா குக் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சிருந்த வெங்காயம், தயிரை வந்து இதில் சேர்த்துடலாம். நல்லா இது ஒரு வாட்டி கலந்து விட்டுலாம், கெட்டி எதுவுமே இல்லாமல். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோலேயே வந்து ரைஸ்க்கு எப்போ எடுத்துக்கணும், கிரேவிக்கு எப்போ எடுத்துக்கணும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் பதம். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இதை அப்படியே மூடி போட்டுடலாம். இப்போது நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு நம்மளுடைய கிரேவி. இப்போ பார்த்திங்கன்னா சைட்லலாம் நல்லா எண்ணெய் விட்டுருச்சு. இப்போ நம்ம இறக்க போகிற டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதில் கசூரி மேத்தி
மேலாக்கில் வந்து தூவி விட்டுடலாம். நீங்கள் ரைஸுக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னா இந்த பதத்திலே நம்ம அப்படியே இறக்கிடலாம். இது வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. நீங்கள் வந்து சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு செய்கிறீங்க அப்படின்னா திரும்ப மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணோம் அப்படின்னா கிரேவி இன்னும் திக்காயிடும். இப்போ மூடி போட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக திக்கான கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இல்லை தக்காளி போடலை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. சிக்கனும் நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் இது தக்காளி போட்டதை வந்து இதில் தக்காளி நம்ம சேர்க்கலை அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வரைக்கும் பை பாய்.